இன்னைக்கு நாம கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூவியை பத்தின ஒரு டிஸ்கஷனை நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த மூவி வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேர்ளோட கெரியர், செல்ஃப், ரிலேஷன்ஷிப்பை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்சியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாக அந்த படம் சொல்லியிருக்கோம். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சில விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நடந்திருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நாம இந்த மூவி பற்றின டிஸ்கஷனை ஒரு ஜென்சி ஸ்டூடெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் எங்கள் கூட நம்மளோட வந்து தீப்தி இருக்காங்க. ஹாய் தீப்தி. ஹாய். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் இஸ் தீப்தி. நான் வந்து செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வந்து எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி ஐம் கரண்ட்லி டூயிங் ரைட் நவ். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு வரப்போ ஐ எம் வெரி ஹாப்பி தட் I'm talking with a very provocative person like you அப்படின்றது எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஸோ யா ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரக்டரை பற்றி நம்ம பேசிடுவோம். இதில் வந்து மெஜாரிட்டியாக நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டிய இல்லை எடுத்துக்கலான்னு எனக்கு தோன்ற கேரக்டர் வந்து 4 கேரக்டர்ஸ். ஆப்வியஸாக நம்மளோட ப்ரொட்டகானிஸ்ட் ஹீரோயின் பூமா, அதுக்கு அடுத்து வந்து விக்ரம், ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து துர்கா. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர். ஸோ விக்ரமோட கேரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? விக்ரமோட கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு நிறைய விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்சி ஆஸ் யூ செட் கரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் நிறையா பேர் அந்த மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. மெனி மென் ஆர் லைக் தட், நார்சிஸ்டிக்காக, கண்ட்ரோலிங்காக, டாமினேட்டிவ், அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் அவங்களோட கான்டெக்ட்ஸ்லையும் அதுதான் லவ், அதுதான் கேருன்ற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ யா, நார்சிஸ்டிக் கேரக்டரை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அந்த கேரக்டரை பார்க்கும் பொழுது இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கிற ஒரு பர்சனை போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நமக்கு நிறைய தோணும். நமக்கே சில நேரத்தில் தெரியாது இவங்க எப்பேற்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக நார்சிஸ்டிக் அப்படின்னு வரும்பொழுது இதில் மேஜராக அவங்க எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். நீங்கள் நிறைய டைம் அந்த மூவியில் அதிகமாக விக்ரம் பேசின ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன்ல இதை செய், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் உனக்கு எது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நான் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதை வெளியேருந்து பார்க்கும் பொழுது சில பேரால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும். பட் ஒரு சில பேர் ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் பூமா அன்ஃபார்ச்சுனேட்லி பூமாவால் முதல்ல அதை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு பூமா. ஸோ பூமாவோட கேரக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஷேப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இப்போ இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் எஸ்பெஷலி தே ஆர் லைக் தட். லைக் வீட்டில் வந்து நம்ம ஒரு லவ், ஒரு அன்பை எதிர்பார்த்துருப்போம். அந்த இடத்துல அந்த லவ் கிடைக்காம வெளியில் ஒருத்தவங்க வந்து அது கண்ட்ரோலிங், டாமினேட்டிங்காகவே இருந்தாலும் அந்த அன்பை அவங்க நமக்கு கொடுக்கும்போது ஓகே இப்படி தான் லவ் ஒர்க் ஆகும், ஸோ இட்ஸ் நாட் ராங் டு லவ் இன் தட் வே அப்படின்னு போய் விழுந்த கேரக்டராக தான் நான் பூமாவை பார்க்குறேன். ஷி நோஸ் லைக் ஷி வாண்ட்ஸ் டு டூ திஸ். அவங்க இந்த லிட்ரேச்சர் பண்ணணுன்ற டெசிஷன் எடுக்க முடியும், இந்த இடத்துல பண்ணணும்னு அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும். ஷி இஸ் ஓப்பன் டு டாக் இன் எவ்ரி திங். ஷி ஷை அஃப்கோர்ஸ். பட் அதை தாண்டி ரிலேஷன்ஷிப்னு வரும்போது எனக்கு வீட்டில் ஒரு கிடைக்காத அஃபெக்ஷன் வெளியில் ஒருத்தவங்க தரும்போது இட்ஸ் நாட் ராங் டு ஃபால் ஃபார் ஹிம் அப்படின்ற ஒரு கேரக்டராக தான் நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காத ஒரு அஃபெக்ஷனை நிறைய கேர்ள்ஸ் எங்களுக்கு கவுன்சிலிங் வர நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் வந்து, இவங்க வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்காங்க, சில டைம் இவங்க எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எனக்கு அப்பாவா இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே வந்து அதுக்கு வந்து அவங்க ஃபாலோ ஆகிடுவாங்க. பிகாஸ் அந்த விக்ரம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அவள் கொடுக்குற அந்த கேராக இருக்கட்டும், அவள் வந்து ஷீஸ் கனெக்டட் வித் ஹர் ஃபாதர். ஏன்னா அவளுக்கு அந்த ஃபாதர் கிட்டேருந்து அப்படி ஒரு லவ் அவளுக்கு கிடைக்காத போது ஷீஸ் கனெக்டட் வித் ஹர் ஃபாதர். அப்படிதான் எனக்கு வந்து பூமாவை வந்து தோணுச்சு. பட் அவளோட கோல் அது எல்லாமே ரொம்ப விஷனரியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த கதையை, அவளோட மெயின் விஷயம் வந்து எனக்கு குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்டோரி புக்கை நான் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஸ்டோரி புக்கை நான் எழுதணும்னு அவள் சொல்லியிருப்பாள். அதில் என்ன இருக்குன்னா, சின்ன வயசில் அந்த ஸ்டோரி புக்கை படித்து அதுலேருந்து வளர்ந்த ஒரு பொண்ணு அந்த லோன்லினஸ் அவள் ஃபீல் பண்ணும்பொழுது அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நான் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷனரியாக அவள் யோசிச்சது வந்து அந்த கேரக்டரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து ஐ ஹேவ் லைக் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஃபார் யூ. என்ன அப்படின்னா வந்து துர்காவோட கேரக்டர் நிறைய பேர் காமனாக சொன்னது போல்ட், அப்புறம் வந்து லைக் ஃபார்வர்ட் திங்கிங், அந்த மாதிரி நிறையா. பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ வாண்ட் ஆஸ்க் சம்திங். அவங்கள இது ரெண்டுத்தை தாண்டி என்னவா அவங்க உங்களுக்கு தெரியுறாங்க? வாட் யூ திங்க் இம்பாக்ட் இந்த மூவி வாஸ்? ஓகே,
எனக்கு நிறைய டைம் நான் பேசுகிற ஒரு இது வந்து செல்ஃப் எஸ்டீமை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன். ஒரு கொஞ்சம் நான் வந்து டாபிக்லேருந்து டைவெர்ட் ஆகிறேன், பட் நான் அதை சொல்லிட்டு நான் வரேன். ஒரு குழந்தைங்கள நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, செல்ஃப் எஸ்டீம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ரிஸ்க் டேக்கிங், கால்குலேட்டிவ் ரிஸ்க் டேக்கிங், தேர்ட் வந்து மீனிங்ஃபுல் லைஃப். இந்த 3 விஷயத்தை தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அதில் ஃபஸ்ட் செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற ஒரு ஆளாக தான் நான் துர்காவை பார்த்தேன். ஈவன் தோ அவளுக்கு வந்து பூமாவை வந்து விக்ரம் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு கூட அப்படி ஒரு பூமா வந்து துர்கா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கும்பொழுது கூட நான் யாரு அப்படின்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதில் எந்த விதமான ஹெசிடேஷனுமே இல்லாமல் எந்த விதமான ஃபியரும் இல்லாமல் பூமாவுக்கு வந்து அவள் போய் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு துர்கா கிட்ட பிடிக்கும். பட் நம்மள நிறைய பேர் பல பேர் வந்து நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணாவே ஒரு அவ முன்னேறிடுவாங்களோ, அவங்க என்னை விட பெரிய ஆள் ஆகிடுவாங்கன்ற ஒரு ஃபியர் வந்து நான் இப்போ நிறைய பார்க்குறேன். பட் அந்த ஒரு விஷயம் துர்கா கிட்ட இல்லாதது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு. ஓகே, ஸோ இஃப் அட் ஆல் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல மாட்டிருந்தா எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது, பூமாக்கு பதிலாக துர்கா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா இது எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் யூ லைக் தாட் அபௌட் இட், இந்த மாதிரி எப்படி இருந்திருக்கும்னு? ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன். பட் எப்படி இருந்திருக்கும்ன்ற ஐடியா இருக்கு. டெஃபினட்டாக வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அதிகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஒய் மீன்ஸ் விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவன் பூமா கிட்ட பேசும்பொழுது நீ எங்கள் அம்மா மாதிரியே இருக்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் ரொம்ப நான் வந்து ஷாக் ஆகி பார்த்த ஒரு விஷயம், அந்த ஒரு சீன் எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் விக்ரம் வந்து போலீஸ் ஆஃபரை அடிச்சுட்டு திரும்பி பூமாவை பார்க்கும்போது அவரோட ஃபேஸில் வந்து ஒரு பயம் தெரியும். அந்த பயத்தில் தான் அவன் விக்ரம் வந்து அவள் மேலே வந்து இம்ப்ரெஸ் ஆகணும். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி என்னவா இருந்திருக்கும்னா, அவங்க அம்மா வந்து விக்ரமோட அம்மாவை பற்றி அவன் டிஸ்கிரைப் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக ஒரு டைம் எங்கள் ரிலேஷன் யாரும் வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்படி பண்ணாங்க, ஸோ அப்பா வந்து பயங்கரமாக அம்மா வடிப்பாருன்னு சொல்லும்பொழுது அதை பார்த்து வளர்ந்த ஒரு பர்சன், அது தவறுன்னு தெரியாத ஒரு பர்சன், ஃபஸ்ட்டு டைம் அந்த பயத்தை பார்க்கும்போது ஹீ கனெக்டட் வித் ஹர் மதர். ஸோ இது சரி தப்புன்னு எதுவும் அவங்க அதில் யோசிக்கல. அந்த பயத்தை பார்க்கும்போது இவங்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்ற ஒரு கனெக்ட் தான் அந்த இடத்துல வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ எனக்குமே அது ஆக்சுவலி தோணுன ஒரு ஃபேக்டர். ஏன்னா வந்து ஆஸ் யூ செட் பூமாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஷீ ஃப்ளின்ச்சஸ் அ லாட். ஒரு லவுடாக ஒரு சத்தம் கேட்டாலே ஷீ ஃப்ளின்ச்சஸ் அ லாட் அப்படின்ற போது அது தப்புனே தெரியாத ஒரு பர்சன் இருக்கிற விக்ரம் இவங்களை பார்க்கும்போது ஹீஸ் கெட்டிங் அட்ராக்டட். இவ டக்குன்னு கேர் பண்ணும்போதா இருக்கட்டும், ஹீஸ் லைக் என்னன்னா எங்கள் அம்மாவை பார்க்குறன்ற ஒரு ஃபேக்டர். இன்னொன்று எனக்கு தோணுன ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வாட் இஃப் இட் வாஸ் ஆல்சோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரும் எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான். ஸோ do you think like that அது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தோணுதா? துர்காவை பற்றி கேட்குறீங்க? இல்லை, பூமாவை பற்றி கேட்குறேன். லைக் எப்படின்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், லைக் அந்த பயம் அந்த ஃபேக்டர்ஸ்லாமும் தாண்டி ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க ஃபிசிக்கலாக நமக்கு பிடிக்குன்றதுக்காக அவங்க கூட வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேக்டர் நான் வந்து இந்த ஜென்சியில் காமனாக பார்க்குறேன். do you think that it is common? அஃப்கோர்ஸ், பிகாஸ் நிறைய டைம் சொல்லுவாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? ஆப்வியஸாக ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். அந்த நேரத்தில் இப்போ அது சில பேருக்கு வந்து அது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஒருத்தவங்களை பார்ப்போம், அப்பியரன்ஸ் வைஸ் அவங்க ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கும். சி தட்ஸ் நாட் அபவுட் எதுவுமே அழகு அப்படின்னு கிடையாது. இட்ஸ் த இண்டிவிஜுவல், இட்ஸ் ஹை ஆஃப் த பிஹோல்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது அவங்க அழகாக தெரிஞ்சிருப்பாங்க. அதுலேருந்து தான் அந்த பிடிக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அது எப்படி கண்டினியூ ஆகுது, அது ஒரு லவ்வா இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹனிமூன் பீரியட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி கிடக்குதுன்னா டெஃபினட்டாக அவங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஆட் ஆகுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பூமாவை பார்க்கும்போது அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த இன்சிடென்ட்டோட அவனை கனெக்ட் பண்ணும்போது அவ கூட இன்னும் பேசணுன்ற அந்த க்யூரியாசிட்டியும் அந்த லவ்வோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் அவன் மூவ் ஆகணுன்றது அந்த இடத்துல தான் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஜென்சியில் வந்து நிறைய நான் பார்க்குறோம், எங்களுக்கு நிறைய பேர்கிட்ட எங்களுக்கு கவுன்சிலிங் வரதா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசும்பொழுதும் கேட்கும்போதும் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், இந்த ஃபிசிக்கல் அப்படின்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அப்பியரன்ஸை வந்து எங்களுக்கு நான் வந்து அழகா இல்லை, நான் வந்து குட் எனஃபாக இல்லை அப்படின்ற ரொம்ப காமனாக அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படின்றது வந்து நான் ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங். பிகாஸ்
அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா தனக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆகிறதுக்கு காரணம் சொசைட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை நான் பார்க்குறேன். இப்போ என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸை தாண்டி இருக்கிறவங்களா இருக்கட்டும், காமனாக ஆஸ் யூ செட் சொல்கிற விஷயம், எனக்கு நான் வந்து இந்த குட் லுக்கிங்காக இல்லை, எனக்கு நான் வந்து அப்பியரண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டி இஸ் புட்டிங் தெம் டவுன். ஒரு நம்மளே கான்ஃபிடென்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் நீ ஏன் இப்படி இருக்க, நீ எப்படி ட்ரெஸ் பண்ற, யோர் ஷேப் மேட்டர்ஸ், சைஸ் மேட்டர்ஸ், ட்ரெஸ் மேட்டர்ஸ், இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, யோ ஓகே ஃபைன், இத்தனை பேர் சொல்றாங்க, நம்ம ஒருத்தவங்க மட்டும் இப்படி நினைச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இட்ஸ் கெட்டிங் டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன். மிரர்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஓகே அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் போல, லெட் ஸ்டாப் வாட்சிங் த மிரர், யூ ஆர் நாட் குட் லுக்கிங் அப்படின்ற மாதிரி இட்ஸ் புட்டிங் தம் டவுன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ற ஒரு ஃபேக்டர். அப்சல்யூட்லி. ஸோ கம்மிங் பேக் டு த கேரக்டர் திங், ப்ரொஃபஸர் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஒரு டைமுமே வந்து பூமாவுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது அவள் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட போகும்போது அவர் எப்படி அவளுக்கு வந்து கைட் பண்ணுறாரு அப்படின்றது. இந்த இஃப் வி கனெக்டட் வித் திஸ் வித் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது செக்யூர் அட்டாச்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 3 to 4 டைம் அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவள் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட வந்திருப்பாள். ஸோ அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற விதம், ஹி நெவர் சேஸ் யூ கோ அண்ட் டூ திஸ், நீ இதை பண்ணு இது அதை பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்து இதிலிருந்து நீ ஒரு முடிவை எடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்க? இட்ஸ் ரியலி குட். ஏன்னா வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நம்ம ஒருத்தவங்களை வந்து நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு கைட் பண்ணுறதை விட வந்து இதை நீ சஜஸ்ட் பண்ணுவேன், நீ இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கே ஒரு கியூரியாசிட்டி வரும். ஓகே லெட்ஸ் வை நாட் ட்ரை இட், தேடி பார்க்க தோணும், சர்ச் பண்ண தோணும். அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய கியூரியாசிட்டி பில்டப் ஆகும். இந்த மாதிரி பண்ணால் எப்படி நம்ம லைஃப் மாறும், இல்லை நம்ம இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா ஹவு லைஃப் கோஸ் ஆன் அப்படின்ற மாதிரி. ஸோ அத்தாரிட்டேட்டிவாக இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் அ ப்ரெஷர் அண்ட் மேக்கிங் தம் டேக் அ ராங் டெசிஷன், என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் குட் அப்படின்னு தோணுன ஒரு ஃபேக்டர் தான். ப்ரொஃபஸரை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மூவியில் வந்து எனக்கு ஃபோன்மையில் இருக்கிறதுனா கார்டியன் ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன். ஸோ யூ ஆல்சோ திங்க் த சேம்? எஸ். ஓகே. சி இன்னொரு விதம், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம கம்மிங் பேக் டு ஜென்ஸி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷனில் எப்படி இருப்பாங்க ஃபாதர் அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகராக தான் நம்மளோட அப்பாவை வந்து பார்த்துருப்போம். காமனாக அம்மா சொல்கிற ஒரு டைலாக் வந்து, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, உங்கள் அப்பா வந்தால் சொல்லிவிடுவேன், உங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார், ஏதாவது நம்ம தப்பு பண்ணணும் இரு உங்கள் அப்பா வரட்டும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ஸி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரண்ட்ஸே சொல்கிறது என்னென்னா, நான் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னா. ஆக்சுவலி எந்த பேரண்ட்டையும் எந்த கிட்டுமே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் என்றைக்குமே ஃபாதர் ஃப்ரெண்டாக முடியாது. இதை சொன்னால் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரில, பட் தட்ஸ் ட்ரூ. ஃப்ரெண்டாக ஆகணும்னு அவங்க வந்து விருப்பப்படலை. ஆனால் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷேரிங் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்கு, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. நீங்க டைரக்டா போய் நீ இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலாக அதை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து அதுல இருந்து ஒரு முடிவை நம்ம எடுக்க வைக்கும்போது அதுதான் ஜென்ஸி விரும்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். as a ஜென்ஸியா உங்களோட ஒப்பீனியன் என்ன? இட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஏன்னா வந்து as a ஜென்ஸி கிட்ட கேன் ரிலேட் டு a lot. இப்போ ஃபார் an instance வந்து அப்பா அம்மா they can never be friends பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் ஷேர் பண்ணோன்னா அவங்க மைண்ட் சொல்யூஷனுக்கு தான் போகும், சஜஷனுக்கு போகாது. அண்ட் காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன இருக்குன்னா, நீ விழுந்தா நாங்கள் தான் பிடிக்கணும். வி ஆர் லைக் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் விழுந்துடுறோம், நாங்கள் ஸ்கார் வாங்கிடுறோம், அது நாங்களே ட்ரை பண்ணுறோமே, எழுந்துக்க, லெட் அஸ் லைக் கிவ் அ சான்ஸ் டு கெட் அப், எங்களை நீங்கள் புல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சஜஷன் அப்படின்னு தரும்போது இட் இஸ் மேக்கிங் அ மைண்ட்ஸ் கிளியர், ஹப்பா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு திணிக்காம நீ இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு கொடுக்காம ஜஸ்ட் பேவ் த வே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு ரிலேட் ஆன ஒரு ஃபேக்டர்ஸ் தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயத்தில் நான் என்ன ஆட் ஆகணும் அப்படின்னா, ஓனர்ஷிப் எடுக்க வைக்கும். நீங்கள் இதை சொன்னீங்க அதனால் நான் இதை பண்ணன்றதை தாண்டி இந்த முடிவை நானாக எடுத்திருக்கேன், அதனால் இந்த முடிவில் நான் ரொம்ப ஸ்டிக் ஆன் ஆகுறேன், இல்லை ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஒரு ஃபீலிங் ஹாப்பியும் நமக்கு கொடுக்கும். ஓகே இந்த டிசிஷனை நான் எடுத்திருக்கேன்ப்பா, அதில் வர ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் வர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக அது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்லைட்டாக மூவ் இன்டு த கெரியர் பார்ட். மாஸ்டர்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் வந்து பூமா உள்ளே வருவாங்க. ஸோ உள்ளே வரும் பொழுது
நிறைய அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அவங்களோட பெரிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்டோரி புக் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அவங்களோட அந்த ஹனிமூன் பீரியட் ஆஃப் லவ்ல இருக்கும்போது கூட பூமா நிறைய டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அவள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த விக்ரம் வந்து அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து அவளை வந்து படிக்க விடாமல் அந்த ஸ்பேஸை வந்து பிடுங்கிறதா இருக்கட்டும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூமாவுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இன்னும் கம்மிங் பேக் டு த ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப் பார்ட் போல தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த கெரியர், நம்ம லைஃபோட கெரியரை சூஸ் பண்ணுற ஒரு க்ரூஷுவலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி அவங்களோட கெரியரை பாதிக்க வைக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு வந்து ஆஸ் யூ செட் தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, கெரியர் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வந்து அதில் உள்ளே வரும்போது இட் ஷுட் நாட் அஃபெக்ட் ஆகிற ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னா, பார்ட்னரோட அட்டென்ஷன். இப்போது நம்ம வந்து ஒரு கோல், ஒரு கெரியரை நோக்கி ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்கோம். சடனாக வந்து அதுலேயே போட்டுட்டு இருந்த அட்டென்ஷன் ரெண்டாக பிரிஞ்சுட்டு இந்த சைடு ஒரு ஹாஃப் அப்படியே போகும், அந்த சைடு ஒரு ஹாஃப் போகும். இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்டர் ஆகும்போது என்ன ஆகும், கெரியர்ன்றதை மறந்துடுவோம். இட் வில் பி லைக் பார்ட்னர் தான் வேர்ல்ட், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம டெசிஷன் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ இவென்ச்சுவலி வில் ஃபர்கெட் வாட் வி வாண்ட் அண்ட் வில் சூஸ் லைக் வாட் தே சே இஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அஃபெக்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எனக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், ஹாவ் யூ எவர் ஆக்சுவலி டெல்ட் வித் சச் பீப்புள்ஸ் இன் கவுன்சிலிங்? அஃப்கோர்ஸ் நிறைய பேரை நாங்கள் அப்படி பார்த்துட்ருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து கெரியரை ரொம்ப முக்கியமாக வந்து பேசுறது. பிகாஸ் நான் வந்து விமனுக்கு வந்து ஃபேவராக பேசுகிறேன் அப்படின்னு கிடையாது, பட் விமனோட லைஃப்பில் கெரியர் அப்படின்றது எவ்வளோ முக்கியம். எனக்கு பர்சனல் ஆஸ் எ விமனாக அதை நான் ரொம்ப அதிகமாக எதிர்கொள்வேன். பிகாஸ் அவங்க நம்ம பல வருடங்களுக்கு அப்புறம் விமனுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இடத்துல போய் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி விட்டுருவோமோன்ற ஒரு வருத்தம் எனக்கு வந்து இருக்குது. நான் நிறைய காலேஜில் போய் அட்ரஸ் பண்ணும்போது, விமன் காலேஜில் போய் நான் அட்ரஸ் பண்ணுறது, அந்த ப்ரொஃபஸர்ஸோட ரொம்ப காமனாக வருத்தமாக எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த பசங்களுக்கு இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து புரியவே மாட்டேங்குது மேம், விமனோட லைஃப்பில் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க மேம். சி இட்ஸ் ட்ரூ அண்ட் ஓப்பன்லி ஐ எம் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லலாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட என்டையர் கெரியரையே வந்து ஸ்டாப் பண்ணிடுது.